இத பாருமா, அடுத்த வாரத்துல 1 மணி நேரத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சிரும். வந்துட்டு போயிடு தயவு செஞ்சு. ஏமா நிச்சயம் 1 மணி நேரத்துல முடிஞ்சிரும். அப்புறம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்ல. இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றியா? அத்தை நீங்க வேற சும்மா இருங்க அத்தை. இப்ப வேணான்னு எங்க சொன்னா? அப்படி நினைச்சிருந்தா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நம்ம சொன்ன உடனே ரெடி ஆயிட்டு வந்து நின்னு இருப்பாளா? கீதா, எனக்கெல்லாம் கல்யாணங்கிறது ஒரு விபத்து மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு. ஏதோ பேருக்கு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் சண்முக மாமா நல்ல மனுஷன் தானே? ஆமா, நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். வாமா கீதா. அம்மாக்கு என்னாச்சு? ஓ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா. உடம்புக்கு என்ன? அது வந்து அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? திடீர்னு உடம்புக்கு சரியில்லைன்னதும் கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சுமா? அட கீதா, நீ எப்ப வந்த? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு, உடனே கிளம்பி வந்துட்டேன். இது மிம்மிக்கு உடம்பு சரியில்லையா? மிம்மி நல்லா தானே இருந்துச்சு. ஏமா என்ன போய் சொல்லி வர வச்சீங்க? சொல்றேன். என்னம்மா சொல்றா இவன்? துபார் கீதா, உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும்னா நீ வரமாட்ட. அதான் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி உன்னை வர வச்சேன். என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்போ எக்ஸாம் டைம். இந்த நேரத்துல இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இத பாருமா, எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருந்தா எப்பதான் கல்யாணம் பண்ணிப்ப? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. அன்னைக்கு திடீர்னு ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னீங்க. நானும் அதுக்கு சம்மதிச்சேன். ஆனா அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டதுக்கு எந்த பதிலும் இல்லையே. ஏய், அதான் எம்எஸ்சி படிச்சிட்டு லா படிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னாங்கல்ல. சொன்னாங்க, ஆனா ப்ரூஃப் ஒன்றும் நமக்கு காட்டலையே. அப்போ அவங்க போய் சொல்றாங்கன்னு சொல்றியா நீ? கேட்டா என்னமா தப்பு இருக்கு? எதையும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. அந்த வீட்டு மருமக சித்ரா டெய்லி என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கூட நான் கேட்டேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அனுப்பலையே. அவங்க பொய்யா சொன்னாங்க. ஏன் நீ கூட தான் படிப்பை முடிக்காம முடிச்சிட்டேன்னு போய் சொல்லிட்டு இருக்க. உன்னை நம்பி ஒரு பொண்ணு கழுத்து நீட்டல, இப்ப என்ன ஆச்சு? சரி, அதை விடு. இப்ப அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த வாரத்திலே நிச்சயம் பண்ணலான்னு நானும் உங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் என்ன கேட்காம ஒத்துக்கிட்டீங்க? ஏய், அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ ஒத்துக்கிட்டு தானே வந்து நின்ன. உங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் இல்ல. இப்ப எனக்கு எக்ஸாம். இப்ப எதுக்கு என்ன இப்படி அவசரப்படுத்துறீங்க? இத பாருமா, அடுத்த வாரத்துல 1 மணி நேரத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சிரும். வந்துட்டு போயிடு தயவு செஞ்சு. ஏமா நிச்சயம் 1 மணி நேரத்துல முடிஞ்சிரும். அப்புறம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்ல. என்ன ரிஜிஸ்டர்? அம்மா நிச்சயம் பண்ணும்போது ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிடலாம்னு சொல்றாங்கம்மா. கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். யாழினி, இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன். ஏய், என்னடா ஆச்சு? அண்ணே, எல்லா இடத்துலயும் தேட்டனே.
எங்கேயுமே காணோம். நல்லா பாத்தியாடா? நல்லா பார்த்தனே அண்ணா எல்லா நானும் எல்லா இடத்துலயும் இடத்துலையும் விசாரிச்சேனே, யாருக்கும் தெரியலண்ணே. சை, என்னடா அண்ணே, நம்ம பாய் ஜெயிச்சிட்டோண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த யாழினி இந்த ஏரியால தானே இருந்திருக்கா. இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி வேற வீடு பார்த்துட்டு மாறி போயிட்டாளம்ண்ணே. அப்பா அவங்க இருக்கிற வீடு எந்த வீடுன்னு இப்ப கண்டுபிடிச்சியா? அவங்கள்ட்ட பக்காவா விசாரிச்சிட்டேனே. ஆனா அந்த யாழினிய 2 தடவை தான் அவங்க பார்த்துருக்காங்களாம். ச்சே, ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியலண்ணே. நிச்சயமா இந்த ஏரியால தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தேடணும்னா கண்டுபிடிச்சிடலாம்ண்ணே. அப்பா சொல்லுங்கப்பா. இல்லப்பா அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். நாங்க அவ கிட்ட நெருங்கிட்டோம். இந்த தடவை அவ நம்மகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுப்பா. இல்லப்பா, இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. நான் அவ கதைய முடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுறேன். சரிங்கப்பா. டேய் இங்க வாங்கடா. அண்ணே, இந்த ஏரியால ஒரு சந்து வந்து பாக்க கூடாது. சரிண்ணே, புரிஞ்சுதா? சரிண்ணே. போங்கடா. அவளை பிடிச்சே தீரணும் இந்த தடவை. யாழினி, இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் கதைய முடிச்சே தீருவேன். மாமா வா வளர். மங்களம், வளர்மதி வந்திருக்கா பாரு. என்ன விஷயம் மாமா? அத்தை உடனே கிளம்பி வர சொன்னாங்க, என்ன ஆச்சு? அடடே வா வளர், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. வா, வா, வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன அத்தை, எதுக்காக உடனே வர சொன்னீங்க? நேத்து சொன்னேன் இல்லம்மா, அந்த வீரமணி வீட்டுல கூப்பிட்டு நிச்சயத்தை பத்தி பேசினாங்கன்னு. அத இந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு சொல்லலாம்னு சொன்னா தாம் தூம்னு குதிக்கிறா. ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் இப்ப பண்ண முடியாதுன்னு கத்துறா வளரு. அத்தை, எதுக்கு நீங்க அவசரப்பட்டு இப்ப அவகிட்ட சொன்னீங்க? நான் அவகிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிருப்பேன்ல. ஏமா, நாங்க என்ன செய்யக்கூடாதியா செய்யறோம் சொல்ல பயப்படுறதுக்கு? கல்யாணம் தானே பண்றோம், அதுல அவளுக்கு என்னம்மா கஷ்டம்? நாங்கெல்லாம் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கலையா, இல்ல நீ தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலையா? எப்ப பார் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். படிச்சா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஓவரா பேசுறாமா அவ. அத்தை, கொஞ்சம் நிதானமா நேரம் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லிருந்தா அவளுக்கு புரிய வச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்ல வளரு, நாங்க நல்லதுக்கு தானே சொல்றோம். அத பட்டுன்னு சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இப்படி நீட்டி முழக்கணும்? ஆரம்பத்திலே எனக்கு சின்ன தயக்கம் இருந்தது. சண்முக மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னு வேற சொன்னாரு. நாம எப்படி மேற்கொண்டு பேசுறதுன்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ அந்த குடும்பத்தை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்கு முழு திருப்தியா இருக்கு வளரு. நல்ல வசதி, நல்ல வாழ்க்கை தேடி வருது. அவங்க பார்க்க ஆளுங்க கொஞ்சம் கரடுமுரடா இருந்தாலும் பேசுறத வெளிப்படையா பேசுறாங்க. மத்தபடி சிவஞான குடும்பம் மாதிரி பார்க்க அன்பு ஒழுகிற மாதிரி இருந்துட்டு பின்னாடி போய் தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசுறான்னு சொல்றியே, அப்படிலாம் எதுவும் இல்ல. யாராவது இந்த காலத்துல பைசா வரதட்சணை வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனா இவங்க வரதட்சணை வேண்டான்னு சொல்லி கல்யாண செலவையும் அவங்களே ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்களே. இப்படி இருந்தா அப்புறம் ரொம்ப கஷ்டம் வளரு. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஆனா இவ அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்கிட்ட இல்ல கோவப்படுறா. சரிங்க அத்தை, இப்ப கீதா உள்ளதாம இருக்கா. டேய் சுரேஷ், போய் வளர் வந்திருக்கான்னு போய் கூட்டிட்டு வா. வேணா சுரேஷ், இரு நானே போறேன். கீதா, கீதா, வாங்கக்கா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அம்மா, என்னாச்சு? டல்லா இருக்க மாதிரி தெரியுது. இவங்க செஞ்ச வேலையை பாத்தீங்களா? நான் நிச்சயத்துக்கே யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல இவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் வேற பண்ணணுமா? நான் அந்த மாப்பிள்ளைய அன்னைக்கு பார்த்ததோட சரி. மத்தபடி எனக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாது. ஏய், என்ன பார்த்ததோட சரிங்கிற? நீ தான் அவர்கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன, போயும் பேசின. அப்புறம் வந்து சிரிச்ச. அப்புறம் நான் தான் பேசினேன், அவர் எதுவுமே பேசலன்னு வந்து சொன்ன. இப்போ இப்படி வந்து சொல்ற? ஆமா, பார்த்தேன், பேசினேன். இப்பவும் அதான் சொல்றேன். நான் மட்டும்தான் பேசினேன். அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. இங்க பாருங்கக்கா, நான் ஒன்னும் ஆள் அழகா இருக்கணும், பர்சனாலிட்டியா இருக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆனா அட்லீஸ்ட்
ஓரளவுக்காவது அறிவாளியா நல்ல மனுஷனா இருக்கணும் தான் எதிர்பார்க்கிறேன். ஏன் இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்பெல்லாம் காசு பணம் சேர்க்கறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதை ஒழுங்கா வச்சு மெயின்டைன் பண்ணி வாழ தெரியணும். ஏங்கா, இப்போ உங்க வீட்ல சொத்து பிரச்சனை நடக்கிற மாதிரி நாளைக்கு அவங்க வீட்லயும் சொத்து பிரச்சனை நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஆனா அதுவே நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா மனுஷத்தன்மையோட இருந்தா கடைசி வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு போலாம்ல. நீ இப்படியெல்லாம் டேப் வச்சு அளந்து மாப்பிள்ளையை தேட முடியாதுமா. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். நீ சொல்ற அதே புத்திசாலித்தனத்தை வச்சு நாம தான் அவங்கள மாத்தணும். நாங்கெல்லாம் எங்க அப்பா அம்மா சொன்னதுக்கு மறுபேச்சு பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம். இப்ப நாங்கெல்லாம் நல்லா இல்ல? நீங்க அடிமையா இருந்துட்டீங்கன்னு நாங்களும் அப்படியே இருக்கணும்னு என்ன அவசியமா? அதிக பிரசித்தனமா பேசிட்டு போனீங்கன்னா அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் நடக்கும்? அம்மா இங்க பாருங்க, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஆனா அது நல்லா அமைஞ்சாதான் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கும். அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்துடுறேன். அப்படிலாம் பேசாத கீதா. அவர் நல்ல மாப்பிள்ள, நல்ல இடம். அதுக்காக தான் அம்மா இவ்ளோ தூரம் சொல்றாங்க. அக்கா, அவர் நல்லவர் கெட்டவர்ன்றத பத்தியே நான் பேச வரல. அவர் நல்லவராவே இருக்கட்டும். ஆனா அது எனக்கு தெரியணும்ல. ஒரு லைஃப் பார்ட்னருங்கிற முறையில எனக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? நான் ஒன்னும் அவர் ஏமாத்துறாங்கன்னு சர்டிபிகேட் கேட்கல. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன். அதுல என்ன தப்பு? அதே மாதிரி என்ன பத்தி அவர் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க நான் ரெடியா தான் இருக்கேன். அவரு கேட்கல, நான் கொடுக்கல, அவ்வளவுதான். ஆனா நான் கேட்கறேன்லக்கா, உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன். அவரை பார்த்தா படிச்சவர் மாதிரியே தெரியல. படிச்சவருக்கான எந்த ஒரு பிஹேவியரும் அவர்கிட்ட இல்ல. அதுக்காக எனக்கு இருக்க டவுட்டை கிளியர் பண்ணிக்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டேன். அதை பத்தி போய் பேசிட்டு வரதை விட்டுட்டு நிச்சயம் பண்றதை பத்தி பேசிட்டு வந்திருக்காங்க. சரி, அந்த டீடைல்ஸ்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அது மட்டும் இல்லக்கா, எதுக்கு இப்போ எல்லாத்துலயும் இவ்வளவு அவசரம்? அதுவும் உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்? ஏய், இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றியா? அத்தை, நீங்க வேற சும்மா இருங்க அத்தை. இப்ப வேணான்னு எங்க சொன்னா? அப்படி நினைச்சிருந்தா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நம்ம சொன்ன உடனே ரெடி ஆயிட்டு வந்து நின்னு இருப்பாளா? அவளுக்கு சம்மதம் தான், கொஞ்சம் டைம் கேக்குறா. நாம எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறா. கீதா, அவங்க ஒன்னும் ஊரை கூட்டி இப்பவே முறைப்படி கல்யாணம் பண்ணணும் நான் சொல்றாங்க. சும்மா ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே. சும்மா ரெஜிஸ்டர் மேரேஜா? ஏங்கா, நான் என்ன சின்ன குழந்தையா? ரெஜிஸ்டர் மேரேஜ்னா புருஷன் பொண்டாட்டின்னு சைன் பண்றது தானே. அப்போ அது கல்யாணம் தானே. சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு முறைப்படி கல்யாணம் என்ன வேண்டி இருக்குன்னு. மா, இதுக்கு தான் இவ்வளவு ஓவரா படிக்க கூடாதுன்றது. எப்படி பதிலுக்கு பதில் பேசுறா பத்தியா? டேய், உன்னையும் தாண்டா படிக்க வச்சாங்க, நீ படிச்சியா? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பொண்டாட்டியா அவங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு இங்க வந்து ஊரை சுத்திட்டு இருக்க. நீலாம் பேசவே கூடாது. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ற? நான் முதல்ல இருந்து தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்ட டீடைல்ஸ்லாம் எனக்கு கிடைச்சாதான் நான் மேற்கொண்டு பேச முடியும். அது கூட நிச்சயத்துக்குனா ஓகே, ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் நடக்காது. எல்லாத்துக்கும் முன்னால எனக்கு எல்லா சர்டிபிகேட்டும் வேணும். எனக்கு அவரை பத்தி முழுசா தெரியணும். அப்பதான் மத்தத பத்தி யோசிக்கணும். எங்க கிளம்பிட்ட நீ இப்போ? ஹாஸ்டலுக்கு கிளம்புறமா, எக்ஸாம் இருக்கு. எக்ஸாமா? இன்னைக்கா? இல்ல, இன்னும் 3 நாள்ல வருது. நான் அங்க போனாதான் படிக்க முடியும், அதான். என்ன கீதா, கிளம்பிட்டியா? ஆமாக்கா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். இதுக்கு மேல பேச என்னக்கா இருக்கு? நான் தான் தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. ஏய், என்னடி இப்படி பேசுற நீ? உன் கூட பேசணும்னு சொல்லிதான் வளர்மதி அவ்வளோ வேலையெல்லாம் போட்டுட்டு இங்க வந்திருக்கா. நீ ஒரு முடிவுக்கு வராம போறேன் போறேன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? என்னமா முடிவு சொல்லணும்? என்னால நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் படிக்கணும். சும்மா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதெல்லாம் செட் ஆகாது. என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா, அதுக்காக ஏன் கிளம்புற? இரு, நம்ம பேசிக்கலாம். இல்ல, 3 நாள் எனக்கு எக்ஸாம் வருது. இங்க இருந்தா அம்மா என்ன படிக்கவே விட மாட்டாங்க.
அதுவும் தேவையில்லாம பேசி என் மூட கெடுத்துருவாங்க. அதெல்லாம் சரி வராது. நான் அங்க போனாதான் ஒழுங்கா படிக்க முடியும். நான் கிளம்புறேன். ஏய் கீதா. இருடி ஏய், இருடின்னு இருமா. சொல்றேன்ல. வைஜெயந்தி வா வா வா. வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி. மாமா வாங்க மாமா. நீங்க மாமா 2 நாள் லீவ் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் மாமா. நான் நம்ம மாப்பிள்ள பறந்தோம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். மாப்பிள்ள பிறந்தாமா? வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க மாமா உட்காருங்க வாங்க. என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. அக்கா வான்னு சொல்றேன்ல. ப்ரோ சரி வா. என்ன மருமக எங்க கிளம்பிட்டாப்ல? அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா அதான் ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டா. எக்ஸாமா? இன்னைக்கா? இன்னைக்கு இல்ல, இன்னும் 3 நாள் கழிச்சு தான். ஏதோ படிக்கணும்னு சொன்னா அதான் போறா. சரி இப்ப என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டுமே. சரிங்க. சரி பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். நீ இருமா. நீ என்ன நீ எனக்கு என் மருமக எனக்கு காபி போட்டு கொடுக்கணும், அதை நான் குடிக்கணும். இல்ல நானே போடுறேன். என்னம்மா நீ புரியாம பேசுற? நீ இருமா. நான் காலம் பூரா சாப்பிட போற காபி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? என்னம்மா? இல்ல எனக்கு அவ்வளவா காஃபி போட்டு பழக்கம் இல்ல. எப்படி இருந்தா என்ன, பழக்கம் இல்லாட்டினா இப்ப என்ன? நீ என்ன போட்டு கொடுக்குறியோ அதை நான் சாப்பிடறேன். நானு என் மருமக கையால நான் இன்னைக்கு காபி சாப்பிடணும். இல்ல. ஆமா போமா போய் இல்ல போட்டு அது வா. வந்து கீதா சும்மா இரு. வா போய் காஃபி போடலாம். வா வா. கூட்டு போமா. ரொம்ப வெக்கப்படுது. ஆமா ஆமா ஆமா. என்னக்கா இது? ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் நீ அடுப்ப பத்த வை. ஊத்து. சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அவங்க பாட்டுன்னு வராங்க, மருமகன் உரிமையா பேசுறாங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்கன்றாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு அனீசியா இருக்கு. ஏன் கீதா இப்படி சொல்ற? அவங்க மருமகன் உன் மேல பாசமா உரிமையா பேசுறது நல்ல விஷயம் தானே. இந்த காலத்துல யார் இப்படிலாம் இருக்காங்க சொல்லு. அக்கா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, வாழ்றீங்க. ஆனா அதையே நான் ஏத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறது நியாயமே இல்ல. கீதா, எனக்கெல்லாம் கல்யாணங்கிறது ஒரு விபத்து மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு. ஏதோ பேருக்கு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் சண்முக மாமா நல்ல மனுஷன் தானே? ஆமா நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான், பொண்டாட்டிக்கிட்ட இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல புருஷனே கிடையாது. அக்கா சண்முக மாமா ஒரு ஜென்டில்மேன். ஆமா உங்க பார்வைக்கெல்லாம் நல்ல மனுஷன், ஜென்டில்மேன். ஆனா எனக்கு அவர் குடும்பம் நடத்த ஒத்து வரலையே, அது எனக்குல தெரியும். அதே மாதிரி தான் கீதா, இவங்க உன் கண்ணுக்கு கெட்டவங்களா தெரியுறாங்க. ஆனா உண்மையாவே தங்கமானவங்க. பார்க்க படிக்காதவங்க மாதிரி இருந்து பேசுறாங்கன்னு உனக்கு தோணலாம். ஆனா இப்ப நீ அவங்க வீட்டுக்கு போனன்னு வை, நீ பண்றதெல்லாம் அவங்களுக்கு புதுசா பெருசா தெரியும். உன்னை தூக்கி தலையில வச்சுட்டு கொண்டாடுவாங்க. சரி அது அப்புறமா பேசலாம். நீ இப்ப காஃபி போடு. போடுமா, ஆசைப்பட்டு கேட்டார்ல, போடு. ஷோ எனக்கு ஒரே எரிச்சலா வருதுக்கா. ச்சே. போதுமா? சரி இந்த கப்ல ஊத்து அத. போங்க. புடி, எடுத்துட்டு போ. புடி, எடுத்துட்டு போ. ஆமா ஆமா, நானும் வைஜெயந்தி யோசிச்சோம். அன்னைக்கே உங்களுக்கு தேதியை சொல்லிவிட்டோம். சரி அதான் அதை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, என்ன விவரம், அதை கேட்டு போலாம் தான் நாங்க இங்க வந்தோம். நாங்க இந்த மருமக காய் போட்டு கொண்டு வந்துருந்தேன். குடுமா குடு. அப்பா அற்புதம் அற்புதம்மா. உண்மையிலேயே சொல்றமா, அற்புதமா காப்பி போட்டிருக்க நீ. என்ன
என்னம்மா வைஜெயந்தி? ஆமாப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆ. ஆ. என்ன நீ பழக்கமே இல்லைன்னா இப்படி ஒரு அருமையான காப்பியை போட்டிருக்க? அவ ஹாஸ்டல்லையே தங்கி இருக்கா, எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவா. இப்பவும் புத்தகம் கைமாவே படிப்புன்னே இருப்பா. ஆனா யாரையும் தொந்தரவு பண்றதில்ல. எல்லாம் கைப்பக்குவம் தாங்க. இப்போ சமையல் அறையிலே இருப்பாங்க, தினசரி சமையல் பண்ணுவாங்க. ஆனா சாப்பிட்றது ஒன்றும் பெருசா விளங்காது, பார்த்துக்கோங்க. சில பேர் கை பட்டாலே போதும், அப்படிதான் இந்த மாதிரி தான். நல்லா போட்டிருக்க நீ. ஆமா. இப்படிதான் என் அம்மா அப்படித்தான் சமைப்பா, அருமையா. அடேங்கப்பா, சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஆனா அந்த கைப்பக்குவம் என் பொண்டாட்டிகளுக்கு கிடையவே கிடையாது. என்ன பண்றது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அற்புதமான அருமையான காப்பியை இன்னைக்கு தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த காப்பியை தானே சாப்பிட போறேன். சரி, அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பேசுனீங்களா? நிச்சயம் பத்தி ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்பா சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள நிச்சயம் பண்றது எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. எக்ஸாம்லாம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்.